ஃபங்க்ஷனுக்காக ஒரு சாரீ எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சாரியே சூப்பராக தான் இருந்தது. இந்த கலரும் சரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஒர்க்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த சாரீக்கு ஒர்க்குக்கான நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இதை செய்ய செய்ய நிறைய நமக்கு ஐடியா வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி வர வர தேவைப்படுற பொருளை லோக்கல்லே வாங்கிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பாதி டிசைனை வந்து முடிச்சிட்டோம். ஆனால் அந்த வீடியோ எடுக்கிற ஞாபகம் எனக்கு சுத்தமாகவே இல்லை. நாங்கள் 2 நாளாக இந்த ஒர்க் வந்து பண்ணோம். 3 பேர் சேர்ந்து பண்ணோம். நான் பசங்க எல்லாம் 3 பேர் சேர்ந்து பண்ணோம். இதில் எங்கள் அண்ணன் பொண்ணு அவங்களும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 3 பேருமே பண்ணும்போது இது 2 நாள் கரெக்டாக எங்களுக்கு ஃபுல்லாக 2 நாள் ஆகிடுச்சு. எங்கள் பெரிய பாப்பா, அப்புறம் எங்கள் அண்ணன் பொண்ணு, நான் முதல் நாள் ஈவினிங்லேருந்து தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே நெட்டு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா சாரியில், அந்த ப்ளவுஸில் வரக்கூடிய டிசைன், அந்த டிசைனை மட்டும் கொடுத்து சும்மாவே தச்சு வச்சுருந்தாங்க. அதில் வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் மேலே கீழே, அதாவது அந்த நெட் கிளாத்துக்கு மேலேயும் கீழேயுமே வந்து நாங்களே ஸ்டோன் ஃபுல்லாக கொடுத்து, ஜமிக்கி ஸ்டோனு, கிறிஸ்டல் ஸ்டோன் எல்லாமே வாங்கிட்டு வந்து அதெல்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த டிசைன் வந்து கீழே தொங்குற மாதிரி அந்த மணி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அதையுமே வந்து ஒன்றா தனித்தனியாக எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்து ஸ்டிச் பண்ணோம். இதை வந்து தையல் மிஷினில் ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே அந்த நெட் கிளாத்தில் வந்து ஒர்க்கு இருந்ததுனால இது தையல் மிஷினில் பண்ணோம்னா ஊசி உடஞ்சிட்டு போயிடும். ரெண்டாவது வந்து கிளாத்தும் வந்து டேமேஜ் ஆகிடும். இது ரொம்ப சேஃப் வந்து பார்த்திங்கன்னா கையால் ஸ்டிச் பண்ணுறது தான். இதில் நான் 1 லைன் ஸ்டோனு மேலேயும் கீழேயும் கொடுத்து இதை ஃபுல்லாக பெல்ட்டை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதில் எல்லாமே அந்த மணி ஸ்டோன் கொடுத்துருப்பேன், அந்த மணி தொங்குறது வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிசைனுக்காக நாங்கள் வாங்கிட்டு வந்தது இன்னுமே ரெடி பண்ணல. இது வந்து முதல் நாள் ஈவினிங் எடுத்த வீடியோ. அப்போ வந்து நாங்கள் ரெடி பண்ணாமல் வச்சுருந்தோம். இதுக்கு தேவையான இந்த பின்னாடி நாட்டு கட்டுறதுக்கு மணி இது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த சின்ன சின்ன கிறிஸ்டல் மணி பார்த்திங்கன்னா இது வந்து ஷோல்டரில் ஃபிட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம். ஏன்னா ஷோல்டரில் வந்து டிசைன் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது. நான் உங்களுக்கு வந்து இந்த சாரீ கிளாத்தை வந்து ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா இதனோட கிளாத் எப்படி இருந்தது, டிசைன் எப்படி இருந்தது, நாங்கள் கடையில் எடுக்கும்போது எப்படி இருந்ததுங்கிறத நான் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். அந்த ஃபோட்டோவை நான் இது கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக பாப்பா எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் டைமில் தான் எப்படியா இருந்தாலும் அதை ஃபுல்லாக போட்டுப்பாங்க. அந்த டைமில் நான் வீடியோ எடுத்து அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது அதனால் நாங்கள் இடையில வந்து இதை போட்டு எடுக்க முடியல. ஆனால் ஜவுளி கடையில் வந்து சும்மா மேலே நமக்கு வச்சு காமிச்சிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ நான் வந்து யதார்த்தமாக எடுத்திருந்தேன். நான் இப்போ சொல்கிற மாதிரி வீடியோவுக்கெல்லாம் டக்குன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் வர்றதில்லை. அது அடுத்தடுத்து வேலை இருக்கிறதுனால கண்டினியூஸாக போயிடுறோம். ஸோ வந்து பெல்ட்டு ஓரளவுக்கு முதல் நாளே ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி பெல்ட் வேலையை முடித்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சாரியில் வந்து இந்த மாதிரி அந்த ஃப்ரில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கெட் ரெடி சாரீ, 1 மினிட் சாரின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேலே நம்ம ஷோல்டருக்கு ஃப்ளிட்ஸ் அந்த பட்டை எடுத்துருக்கோம். கீழே வந்து நம்ம இடுப்பில் ஒரு இடத்துலையும் பட்டை எடுத்து அப்படியே அதை ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ரெடியாக இருந்தது. இதில் வந்து நமக்கு அந்த சாரியில் சின்ன சின்ன ஸ்டோன் மட்டும் நாங்கள் வந்து ஒட்டிட்டு அதை பார்க்குறதுக்கு வந்து நல்லா, அந்த ஸ்டோன்னால் அது வந்து கிறிஸ்டல் ஸ்டோன் வாங்கிக்கிட்டேன். நான் அந்த கிறிஸ்டல் ஜமிக்கி மாதிரி வாங்கிக்கிட்டேன். அதை வந்து ஃபுல்லாக சாரீ சைடு ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 மினிட் சாரீ, நீங்கள் இந்த கெட் ரெடி சாரீலாம் பார்த்திங்கன்னா முந்தி வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது. முந்தி வந்து சின்னதாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கிற ஒரு சாரீக்கு நாங்கள் இந்த முந்தியில் தைப்பாங்க பாருங்கள், லேஸ் மாதிரி இருக்கும், அதையே வாங்கிக்கிட்டு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் அதில் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து கையாலே தையல் போட்டுக்கிட்டோம். ஏன்னா நீங்கள் சாரியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் நாங்கள் ஸ்டோன் ஒட்டிட்டோம். ஒரு ஐடியாவுமே நாங்கள் செய்ய தான் எங்களுக்கு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் போய் ஒரு பொருளாக வாங்கி நாங்கள் செஞ்சோம். அதுக்கடையில் எங்கள் இன்னொரு பாப்பா பார்த்திங்கன்னா நெக்குக்கு வந்து ஸ்டோன் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நெக்கு ரொம்ப பிளெயினாக தான் இருந்தது. அதனால் நெக்குக்கு வந்து ஸ்டோன் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த ஷோல்டருக்கு இந்த மாதிரி இந்த மணி வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இதுலேயுமே பார்த்திங்கன்னா வெறுமனே நெட்டு மட்டும்தான் கொடுத்து தைச்சிருந்தாங்க. இந்த சைடில் கொடுத்துருக்குற கிறிஸ்டல் எல்லாமே நாங்கள் கொடுத்தது. நாங்கள் ஃபுல்லாக ஒட்டி ரெடி பண்ணோம். அதுக்கு இடையில இப்போ நாங்கள் வந்து ஜமிக்கு அந்த மணியை வந்து தச்சிக்கிட்டு இருக்கிறேன். 3 பேருமே ஆளுக்கு ஒரு வேலையாக வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம். கண்டினியூஸாக ஒர்க்கு இருந்துக்கிட்டே இருந்தது. இது பாதியில் பார்க்கும்போது என்ன சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு தோணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா நாங்கள் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தோம். இதில் வந்து நாங்கள் என்னென்ன ரெடி பண்ணோம்னா, இந்த சாரீக்கு வந்து ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணோம்.
அதுக்கப்புறம் பெல்ட் ரெடி பண்ணோம், சாரீ ரெடி பண்ணோம், ப்ளவுஸில் வந்து அந்த கையிலலாம் சுத்தமாக ஸ்டோனே கிடையாது, அது ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதோடு இல்லாமல் இந்த மணி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து மேலே ஒரு மாதிரி தெரியுங்கிறதுக்காக அதுக்கு பூ வந்து நாங்களே ரெடி பண்ணோம். எந்தெந்த இடத்துல ஃப்ளவர் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இதில் வந்து ஒன்று வந்து ரிப்பன் பட்டையாகவும் ஒரு ரிப்பன் வந்து சின்னதாகவும் இந்த மாதிரி குட்டி பூ செய்கிறதுக்கும் வாங்கிக்கிட்டோம். இதில் குட்டி பூ எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஷோல்டருக்கு ப்ளவுஸுக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிக்கிட்டோம். இதில் ப்ளவுஸுமே நாங்கள் ஓரளவுக்கு ஒர்க்கு கொடுத்துருந்தோம். மொத்தத்துக்கு நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாகவே நாங்கள் வந்து கொஞ்சம் கிராண்டாக மாற்றணுங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் வைக்கிறதுக்காக ரிப்பன் வச்சு, அதாவது இந்த சாட்டன் ரிப்பன் வச்சு நாங்களே ரெடி பண்ணது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆரி ஒர்க்கு கிடைக்கக்கூடிய இடத்துலையுமே, டெய்லரிங் ஜாமான் கிடைக்கக்கூடிய இடத்துலையுமே நாங்கள் வாங்கியிருக்கிற எல்லா பொருளுமே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நாங்கள் வந்து ஒரு பெரிய கடையில் தான் வாங்கியிருந்தோம். இந்த ரிப்பன் வந்து இந்த பூ மேலே ஷோல்டரில் வைக்கிறதுக்காக நாங்கள் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் திரும்ப வந்து ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இது நெக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளைனாக தான் இருந்தது. அதனால் இதுலேயுமே வந்து நாங்கள் கிறிஸ்டல் இந்த ஸ்டோன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தால் அது ஃபுல்லாக வச்சுட்டேன். இப்போ வந்து நான் நாட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அந்த மணி மட்டும், இந்த மணி கொஞ்சம் பொருள் எல்லாமே மொத்தமாகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாம் ஓரளவுக்கு கட்டி ரெடி பண்ணிவிட்டு இதை பேக் சைடில் வச்சு நானே வந்து தையல் போட்டுட்டேன். அதுக்குள்ளே எங்கள் பாப்பா வந்து, எங்கள் பெரிய பாப்பா ஃபுல்லாக இந்த லேஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே நாங்கள் கையாலே ரெடி பண்ணோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நாங்கள் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஸ்டிச் பண்ணுற வீடியோ, இந்த சாரியை ரெடி பண்ணுற வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன். இதனோட கண்டினியூஸ் வீடியோ நான் அடுத்த வீடியோவாக கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரே வீடியோவில் கொடுக்கும்போது டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. அதனால் அடுத்த வீடியோவை கண்டினியூ பண்ணி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ப்ளவுஸ்லேயும் சாரிலையும் கொஞ்சமாக ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம். சாரீக்கு ஃப்ரண்ட்டுக்கு தேவையான ரோஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு, அந்த ஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ பாப்பா வந்து ரெடி பண்ணுறது பேக்குக்கு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணோம். ஒவ்வொரு டிசைன் கொடுக்க இன்னும் இப்படி செய்யலான்ட்டு அதனோட டிசைன் வந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். 2 நாள் ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் உட்காரணும், திரும்பவும் டைம் வளர்த்தக்கூடாது, இன்னைக்குள்ளே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு 2வது நாள் முடிச்சிடணுன்ட்டு முடிவு பண்ணிட்டோம். அதே போல் 2 நாள்லேயே எல்லா வேலையுமே வந்து முடிச்சிட்டோம். ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ்லேருந்து சாரீ அந்த பெல்ட் வரைக்கும் எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா நைட்டு, அதாவது செகண்ட் நாள் நைட்டு ஆகிடுச்சு. நைட்டில் உட்காந்துட்டு நாங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பா வந்து ரோஸ் வந்து பேக் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையுமே இந்த வீடியோவிலே நான் ஷூட் பண்ணிட்டேன். இதுக்குள்ள வந்து சின்ன பிட்டாக வீடியோ மட்டும் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன், அப்படியே கண்டினியூஸாக பார்த்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ. இந்த மாதிரி தான் இருந்தது. சாரியில் வந்து ஃபுல்லாக சென்டர்லாம் ஸ்டோன் ஒட்டிட்டோம். மேலே ஷோல்டருக்கு மேலே நாங்கள் கொடுத்த டிசைன் இது தான், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த சாரியோட டிசைன் வந்து இப்படி தான் இருந்தது. இப்படி இருந்த சாரியை தான் நாங்கள் இந்த மாதிரி மாற்றிருக்கிறோம். ஷோல்டர்லேயும் அந்த டிசைன் கொடுத்துருக்குறோம். இதுதான் ஃபுல்லாகவே நாங்கள் கீழே ஸ்டோன் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஃப்ரில்லில், அதுதான் இது. சாரியை வந்து ஃபுல்லாக கொஞ்சமாக அப்படியே காமிச்சிடுறோம். இது வந்து ஃப்ரண்ட்டில் கையில் டிசைன்லாம் ஏற்கனவே இருந்தது. ஆனால் இந்த நெக்குக்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருந்தது. அதில் வந்து கிறிஸ்டல் அந்த ஸ்டோனை கொடுத்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளவர் கொடுத்தாச்சு, கையில் ஸ்டோன் ஒட்டிட்டோம். இது வந்து பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருந்த நெட்டை தவிர பாக்கி எல்லாமே நாங்கள் கொடுத்தது. மேலே ஸ்டோனு, கீழே ஸ்டோனு, அதுக்கப்புறம் அந்த